என்ன நம்பரு? எல்லாம் ஒரே வீடு மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லையா யாரையா நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாய் லேட்ட வந்துடுறதா? டே அறிவு கட்ட முண்டம், துறக்காத வீட்டுல நாய் நுழையுமாடா? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. போர்டை காணோம், நாய்க்கு பதிலா நீ நிக்கிற. அப்ப நான் நாயா? அப்போ நீ நாய் தான், இப்போ நீ நாய் தான். ஆனா நாட்டு நாயா அல்சஸ் நாடு முடிவு பண்ணணும். கண்ணாடி போட்ட மாதிரி இருக்க, நீ என்ன கிண்டல் பண்றியா? டேய் திருஷ்டி பூசணிக்கா மாதிரி கண்ணும் மூக்கும் எழுதி வச்சிருக்கு. உன்னை மேல கட்டி தொங்க விட வேணும், கீழே விட்டுருக்காங்க. நீ என்ன கிண்டல் பண்றியா? ஏய், என்ன யார் நினைச்ச? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் செக்யூரிட்டி. டேய் பன்னிக்குட்டி, செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசிடென்ட்டுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பா போறவங்களுக்கு பேர் தான் செக்யூரிட்டி. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மரியாதையா சொன்னா குர்க்கா, மரியாதை இல்லாம சொன்னா வாட்ச்மேன். நல்லா படிச்சவங்க செக்யூரிட்டி தான் கூப்பிடுவாங்க. ஏய் என்ன மேன் பேசுற? 18 பாச தெரிஞ்சவன், பன்மொழி புலவன், சிசுபாலன். சிசுபாலன் போயந்த மிஸ்டர் செக்யூரிட்டி, வேர் இஸ் தி பாபு ஹவுஸ்? நைனா பிட்டா எక్కడ ఉందిరా? ஓ, குழந்தை தேடி வந்திருக்கியா? அதே அதே சேட்டன் மனசுலாயி. மனசுலாயி நம்பர் A5, அங்க போய் பாபு ஆயி. ஓ, அப்போ குழந்தை இங்கே தான் இருக்கு. அப்புறம் இந்த சோத்தை தூக்கி எறிகிறது, மூக்குல விரல விடுறது, காதை புடிச்சு நக்கி வைக்கிறது, கண்ணை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணவே பண்ணாது. இத பத்தி நான் நிறைய புக்ஸ் எழுதிருக்கேன், படிச்சிருக்கணுமே. இல்ல, டிமாண்ட் கிடைச்சிருக்காது. ஆல்ரைட், உங்க குழந்தைய நான் பார்க்கணும். ப்ளீஸ் வாயா. டேய் குழந்தை ரூமுக்கு போறான்டா. இந்த இருக்கு, இதுதான் குழந்தை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணால பார்த்தான். பிடிவாதமான குழந்தையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை அழுகுமா? மூச்சுக்கிட்டா அழுகும். முழிக்கலன்னா தூங்கும். கரெக்டா சொன்னேன். அன்பா பழகுனா எந்த குழந்தையும் அடக்கலாம். இதத்தான் என் புக்ல நான் முக்கியமா எழுதியிருக்கிறேன். அது சரி, குழந்தையோட பேரு? ஆயம்மா. குழந்தையோட பாட்டி பேரை கேட்கல, நான் குழந்தை பேரை கேட்கிறேன். அதாங்க குழந்தை பேரு. என்னையா புரியாதனமா சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன அது? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னேன், சிந்தனையில் இருக்கு நான் சொன்னேன். இந்த பார், இந்த மாதிரி குறுக்க பேசி பார்க்கேன் பண்ணா எனக்கு பிடிக்காது. தூங்குற குழந்தைய முடிக்க வைக்கும் தெரியும், முடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய தூங்க வைக்கும் தெரியும். ஆல்ரைட், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் போலாம். பசி குடலை புடுங்குது, போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சின்ன பாப்பா, என் செல்ல பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒத்துழைப்போட இன்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ அண்ணே, உங்களை நம்பி தான் குழந்தைய விட்டுட்டு போறோம். டோன்ட் வரி. இன்னைக்கு குழந்தை நாளைக்கு தலைவி ஆகலாம், ஏன் இந்த தேசத்துக்கு பிரதமர் ஆகலாம். அண்ணே, குழந்தைக்கு வேலை வேலைக்கு பால் கொடுங்க. ஏயா பாலை கொடுக்காம குழந்தைக்கு பின்ன பாசாந்த ஐயா கொடுப்பாங்க? என்னப்பா நீங்க பேச்சு பேசுறீங்க? வெள்ளக்காரன் சட்டக்காரன் வீட்டு குழந்தையில இருந்து உங்கள மாதிரி அநாகரிகமான குழந்தைகளை 4000 நான் வளர்த்திருக்கேன். இந்த விஷயத்துல பார்கன் பண்ணீங்க, நான் ஃபயர் ஆகிடுவேன். உங்களுக்கு என் சர்வீஸ் பிடிக்கலன்னா 6 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து எனக்கு செட்டில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் திருட மாதிரி முடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பி ஃப்ராங்க். குழந்தைக்கு வேண்டிய ஜாமான்கள் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இன்னைக்கே வந்து சேரணும். சாரி, அதுல ஒண்ணு விட்டு போச்சு. 2 பாட்டில் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்துருங்க. விஞ்ஞான முறைப்படி குழந்தைய குளிப்பாட்டுற தண்ணியில 2 சொட்டு ஆல்கஹால் விடணும். அப்பதான் தண்ணியில் இருக்கிற கிருமிகள் சாகும். அண்ணன் டெட்டால தான் ஆல்கோலா சொல்றாங்க, அப்படிதானே? இந்த லொல்லெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். டெட்டால ஆல்கஹால் சொல்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆல்கஹால தான் ஆல்கஹால் சொல்லுவேன். அத 2 பாட்டில் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப காஸ்ட்லிப்பா இவரு. ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். என்ன? உங்க 3 பேர்ல இந்த குழந்தை யாரோடது? இதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியம் இல்ல. அவசியம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருப்பா இந்த குழந்தை? அண்ணே, இத ஒரு அனாதை இல்லத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கறோம். விளையாட்டுக்கு. ஏய், விளையாடுறதுக்கு குரங்க கிரங்க பிடிச்சிட்டு வந்து விளையாட கூடாது. குழந்தைய கொண்டு வந்து ஏன் கொடுமை பண்றீங்க? அடப்பா தாயம்மா. ஏய் ஸ்டாப். இந்த வாய்களை வச்சுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறீங்களே, தொத்து வியாதி ஒட்டிக்காது. உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் ஆசை இருந்தால், அவசியப்பட்டால் எனக்கு கொடுங்க. முத்தம் கொடுக்குறான்னா குழந்தைய நக்கி வச்சுட்டு போறாருங்களே. ரொம்ப அழுகுறிய தாயம்மா, அழக்கூடாது கண்ணு, சொன்னா கேளு கண்ணு. ஆச்சி அடிச்சாலோ ஆமணக்க தண்டாலே, பேச்சி அடிச்சாலோ பிறந்தங்கோளுந்தாலே. ஆராரோ அறிதரோ, ஆராரோ அறிதரோ, ஆராரோ அறிதரோ, ஆராரோ அறிதரோ, ஆராரோ. ஆனா உங்களதான் குழந்தை அழுகுறது தெரியல? ஆமா தெரியல. ஏன்னா எனக்கு கண்ணு கூண்டு பாரு. யார் யாரு கிறுக்குனா இருக்கிற? குழந்தை அழுகுறா நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நீ போய் தாயம்மா விட்டுக்கிட்டு வா. நீங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போய் சாப்பிடுங்க. வெறும் சோறு மட்டும்தான் இருக்கு. குழம்பு இருந்தது, அதை பிச்சைக்காரனுக்கு ஊத்திட்டேன். செல்லக்குட்டி, தாய்க்குட்டி, சுட்டு பாப்பு சுட்டு பாப்பு சுட்டு பாப்பு. ஆராரோ ஆரிரோ, ஆராரோ ஆரி. ஆயம்மா
அப்ப இது அது பொம்மையா? பொம்மை எப்படி என் கைக்கு வந்தது? கேட்டு சொல்றேன். சீக்கிரமா கேட்டு சொல்லு. அண்ணன் 2 பாட்டில் ஆல்கஹால் கேட்டார்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. நல்லா சேர்ந்தாயா? இவனுக்கு தான் சொய் விடணும். குச்சி 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 குச்சி. செல்லாயி. டேய், இந்த சிசுபாலன் சீக்கிரமா சீட்டை கடிச்சு வீட்டுக்கு என்ன பண்றா? என்ன தண்ணி போட்டு அலப்பற பண்றா? அவன் சரியான தண்ட செலவுடா. யார் யா தண்ட செலவு? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? எனக்கு இங்க என்ன வேலை? 24 மணி நேரம் தண்ணி அடிக்க வேலை. போய் படுப்போ. பார்க்கன் பண்ணாத பயிராகிடுவேன். இந்த குழந்தை இனிமே இங்கேயே இருக்கட்டும். நீ போ. அதெல்லாம் முடியாது. குழந்தைய கொண்டு போய் என் மடியில போட்டு தாலாட்டு பாடினா தான் எனக்கு தூக்கம் வரும். அண்ணா, ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே தாய்மாவா நாங்க பாத்துக்கிறோம். புரிஞ்சுதா? ஓஹோ, டிப்ட் முறையா? ஏன் இது வீடா இல்ல ஜின்னிங் ஃபேக்டரியா? கம்முன்னு படுங்க, இல்ல கம்பி காய வச்சு 3 பேருக்கு பின்னால சோய் சோய் நிறுத்திடுவேன். கொண்டாயா குழந்தையா? போயா இருக்கனா இருக்கா? டோ, டோ, எழுந்திரியா. யாரு? இங்க பாரியா? என்ன குழந்தை அழுவுது, நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கியா? உன்னை டோ, குழந்தை அழுதா தான் எனக்கு தூக்கம் வரும். அது எனக்கு தாலாட்டு மாதிரியா? அப்படியே பழகி போச்சு. குழந்தைய தூக்கிட்டு வாடா. இது? டோ, எடுத்துட்டு வாடா. சொல்ல சொல்ல கேட்காம குழந்தை தூக்கிட்டு போறீங்களா? சரி, தூக்கிட்டு போங்க. குழந்தைய கொண்டு போய் தூங்க வச்சுட்டு நீங்க 3 பேர் வரிசையா வந்து உட்கார்ந்து அழுவுங்க. நான் தூங்கிடுறேன். யார் வேணும்? ஒளி பிரச்சனையா? இல்ல, ஓ, தமிழே நம்மாளே. சொல்லுங்க. ரங்கராஜன் வீடு. ரங்கராஜனை பார்க்க இங்க வந்தா எப்படி சார்? நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பள்ளி கொண்டு இருப்பாரு, பாத்துட்டு வந்துடலாம். இல்ல, இங்க தங்கி இருக்கார் ரங்கராஜன். இங்க ரங்கராஜனும் இல்ல, வேற எந்த ராஜனும் இல்ல. நானும் என் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கோம். பார்க்கன் பண்ணாதீங்க. நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு ரங்கராஜனை உருவாக்கி தர முடியுமா? அது இல்ல. என்ன இல்ல நொல்ல பெரிய தொல்லையா இருக்கு சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பார்க்கன் சார். பண்ணாதீங்க. போங்க. ஏன்பா பேசாம இருக்கீங்க? ரங்கராஜனை நான் பார்க்க முடியலம்மா. பார்க்க முடியலையா? இல்ல உங்களை பார்க்க மறுத்துட்டாரா? குழந்தை கிடைக்குமாப்பா? எனக்கு என்னப்பா பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய நேரத்துல நீ பயப்படல. இப்ப பயந்து என்னம்மா பண்றது? ரங்கராஜனை நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேம்மா. அப்பா, நான் அவரை மறந்துட்டேன். இப்ப நான் உயிர் வாழறதே என் குழந்தைக்காக தான்ப்பா. அவர் வேண்டாம், ஆனா அவருக்கு பிறந்த குழந்தை மட்டும் வேணுமா? ஏம்மா? அப்பா, அவர் எனக்கு செஞ்சது துரோகம். அவர் எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அம்மா, நீங்க 2 பேரும் அந்த குழந்தையை சந்தோஷமா தாளாட்டணும். அதை நான் பார்க்கணும். இதுதாம்மா என்னுடைய ஆசை. எதுக்கும் நான் போய் மறுபடியும் பார்த்துட்டு வரேம்மா. யாரு? ரங்கராஜன் இருக்காரா? மிஸ்டர் ரங்கராஜன் எதிர் பிளாட்ல இருக்காரு. யூஸ்வலா பகல்ல இருக்க மாட்டாரு. வேணா பெல் அடிச்சு பாருங்க. தேங்க்ஸ். சார், எங்க இருந்து வர்றீங்க? இங்க பக்கத்துல இருந்தா வரேன். ஆமா, எப்ப வந்தா சார் ரங்கராஜனை பார்க்க முடியும்? அவர் ரொம்ப பிஸியாச்சே. எப்ப வருவாரு போறோம்னு சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லணும் என்கிட்ட சொல்லுங்க. வந்தா நான் சொல்லிடுறேன். பரவாயில்ல சார், நானே அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். ஓகே. ஏன் குழந்தை அழுகுது? வேணா நீங்க கூட சேர்ந்து அழுவு. ஜஸ்ட் a minute. வாட் டியர்? பார்க்கன் பண்ண நினைக்காத, நான் பயிராகிடுவேன். நான் இங்க வந்தது இந்த குட்டியை தூக்குதான். உன் பொட்டியை தூக்கு இல்ல. ஏது போற போக்கு பார்த்தா என்ன போட்டு தாக்கிட்டு போறீங்க? குடியா பொட்டியா? குடியா குட்டியா? கணேசா, அம்மா. கணக்குல என்ன 20 ரூபா குறையுது? இல்லம்மா, அது வந்து நம்ம குப்பை உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னா, அதாம்மா கொடுத்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே உன் இஷ்டத்தை கொடுக்கறதா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த பாரு, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். புரியுதா? சரிம்மா. போ. அம்மா, இதுதானே ரங்கராஜன் வீடு? ஆமா, நீங்க நான் ரங்கராஜனை பார்க்கணும்.
அவன் இங்க இல்லையே, மெட்ராஸ்ல எல்லாம் இருக்கான். நாங்க போய் விசாரிச்சேன். ஆனா அவர் அங்கிருந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அது எப்படி? நேத்து அவன் லெட்டர் வந்ததே. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்ன விஷயம்? இல்ல, அவரை கொஞ்சம் நேர்ல பார்த்து தான் பேசணும். அப்படின்னா நீங்க அவனை அங்கேயே போய் பார்த்து பேசுங்க. அப்பா, குழந்தை அங்கேயும் இல்லையா? அவரு கொடுக்கலையா? இல்ல குழந்தை உயிரோடவே இல்லையா? வஞ்சனை இல்லாதோமா நீ. வாய் தவறி கூட இப்படி எல்லாம் பேசிடாத. அழிச்சிட போகுதுமா. குழந்தைய அப்பா தான் கருவிலேயே கை கழுவி விட்டுட்டாரு. இப்ப பெத்தவளும் கை தவற விட்டுட்டேனப்பா. ஆசைக்கு பலியாயிட்டேன். இப்ப அச்சத்துக்கு நடுவுல போராட முடியல அப்படின்னு சொன்னா எப்படிம்மா? கல்யாணி, எனக்கு இன்னும் ரங்கராஜ மேல நம்பிக்கை இருக்குமா? ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அவர் சொன்ன பாவத்தை நான் செய்யல. அதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறாருப்பா. வாழ்க்கையில புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு வந்தா உடனே 2ல 1ன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்க பாருமா, நீங்க 2 பேரும் இனிமே ஒண்ணு சேர மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? இனி என் குழந்தைய கடவுள் தான்ப்பா காட்டணும். கடவுளோட திராசு வியாபாரியோட திராசு இல்லம்மா. அது சரியாவே எடை போடும்.